கருட பகவான் குறித்த சுவாரஸ்ய தகவல்கள். ஸ்ரீரங்கத்தில் காயத்ரி மண்டபத்தில் கருடன் சந்நிதி ஒன்று உண்டு. அங்கு அவர் ருத்ரா, சுகீர்த்தி என்னும் தன் மனைவியரோடு அருள்பாலிக்கிறார். மட்டுமன்றி பிராகாரத்தில் வேறொரு தனிச்சந்நிதியில் பிரமாண்ட திருமேனியராகவும் கருட பகவான் அருள்பாலிக்கிறார். ஸ்ரீரங்கம் பிரணவாகார விமானத்தை சுமந்து வந்த கருடன் அவர் என்பார்கள். அவரை வழிபட்டாலே சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அமிர்த கலசத்தோடும் சர்பத்தோடும் கையில் சுவடியோடும் சேவை சாதிக்கும் கருட பகவானின் திருவடிவை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம். ஸ்ரீரங்கத்தில் வாகன மண்டபம் அருகே அமிர்த கலச கருடன் சந்நிதி உண்டு. திருக்கண்ணபுரம், திருக்கண்ண மங்கை முதலான க்ஷேத்திரங்களிலும் அமிர்த கலசத்துடன் கருடன் சேவை சாதிக்கிறார். நாச்சியார் கோயில் கல்கருடன் பிரசித்தமானது. அந்த கருடனுக்கு அமிர்த கலசம் என்னும் நிவேதனம் செய்யப்படும். அது கொழுக்கட்டை போன்றதொரு பதார்த்தம். திருவள்ளியங்குடி முதலான க்ஷேத்திரங்களில் சங்கு, சக்கரத்துடன் கருடன் சேவை சாதிக்கிறார். மதுராந்தகத்தில் கருட வாகனத்துக்கு 4 திருக்கரங்கள் உண்டு. வடுவூர் கோதண்டராமர் திருக்கோயிலில் இறக்கைகள் விரிந்த நிலையில் கருட பகவான் எழிலுறக் காட்சி கொடுப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி, வானமாமலை போன்ற தலங்களில் மூல கருடன் திருமஞ்சனம் என்பது நடைபெறும். அதாவது கோயிலின் மதில் சுவரில் வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கும் கருடனுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். ஆழ்வார் திருநகரி முதலான சில தலங்களில் பிரார்த்தனைகளை கருடன் சந்நிதியில் சமர்ப்பிப்பதே வழக்கம். தேரெழுந்தூரில் பெருமாள் சந்நிதிக்குள்ளேயே கருடனும் சேர்ந்து சேவை சாதிப்பது அற்புதமான காட்சியாகும். அற்புதமான இந்த கோயில்களுக்குச் சென்று பெருமாளை தரிசிப்பதோடு கருடனையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும்.